அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே இந்த ஒரு இரங்கல் செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர், தமிழக இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் வழிகாட்டியாகவும் இருந்த திரு நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் இறந்து போயிட்டாங்க. அவரை பத்தின ஒரு சில முக்கியமான தகவல்களை இங்க நம்ம பார்ப்போம். நல்லக்கண்ணு ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிசம்பர் 26, 1925 பிறக்கிறார். எங்க பிறக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அப்படிங்கிற பகுதியில தான் அவர் பிறக்கிறார். இன்சிடென்டலி அவர் பிறந்த அந்த வருஷத்துலதான் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறதும் உருவாகுது. அதனாலேயே என்னவோ தெரியல, கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஒரு மதிக்கத்தக்க மிகப்பெரிய தலைவராக இருந்தவர் தான் நம்மளுடைய நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். சரிங்களா? தொழிலாளர்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் எல்லா விதமான தீமைகளுக்காகவும் எதிர்த்து போராடியவர் தான் இந்த நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். இவர் பாத்தீங்கன்னா ஜாதி மறுப்பு, நமக்கு பாத்தீங்கன்னா கலப்பு திருமணங்கள், இந்த மாதிரி எல்லா விதமான ப்ராக்ரெசிவான விஷயங்களையுமே ஆதரித்தவர் தான் இவர். சரிங்களா? அவரை பத்தின முக்கியமான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்ப்போம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அப்படிங்கிற பகுதியில் பிறந்தவர் தான் நம்மளுடைய நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். எப்ப பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 26 டிசம்பர் 1925 பிறந்திருக்காரு. இதே வருஷம் தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ், இவருடைய முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு டைம் லைனா ரெடி பண்ணியிருக்கோம். அந்த டைம் லைன் வழியாவே பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. 1943 முதல்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டில ஜாயின் பண்றாரு. இவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டில ஜாயின் பண்றப்ப இவருக்கு எவ்வளவு வயசு ஆகுது அப்படின்னா 17 வயசு தான் ஆகுது. சரிங்களா? 17 வயசுல இவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டில ஜாயின் பண்றாரு. அவருடைய 20வது வயசுல பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? விவசாயிகளுக்கான அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உலகப்போர் முடிஞ்ச காலகட்டம், விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு காலகட்டம். ரொம்ப விவசாயிகளுக்கு அந்த வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அந்த காலகட்டத்தில். சரிங்களா? அப்ப விவசாயிகளுக்கு ஆதரவாக அரசாங்கத்துக்கு எதிராக நிலைப்பாடை எடுக்கிறாரு நம்மளுடைய நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். 1949 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெல்லை கான்ஸ்பிரசி கேஸ் அப்படிங்கிறது இவர் மேல போடப்படுது. ஓகேங்களா? இது கான்ஸ்பிரசி கேஸ்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி தான் பார்ப்போம். கம்யூனிஸ்ட் ஆளுங்க மேலாம் கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ், மீரட் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படிங்கிறலாம் போடுவாங்க. இது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா போடக்கூடிய வழக்கு நெல்லை கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல நல்லக்கண்ணு ஐயா அவர்களையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 டிசம்பர்ல இவருக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கறத கொடுத்துருவாங்க. தண்டனை அப்படிங்கிறது ஆயுள் தண்டனையா கொடுத்துருவாங்க. இருந்தாலும் 1956 மதுரையில இருந்து அவரை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அரசியல் பயணங்கள், தொழிலாளர்களுக்கான விஷயங்கள், விவசாயிகளுக்கு தேவையான விஷயங்கள், அதை பத்தி தான் பேசியிருப்பார். அந்த உரிமைகளை பத்தி தான் பேசியிருப்பார். ஏன்னா இந்த காலகட்டத்துல தொழில்துறையும் இந்தியாவில் நல்லா வளர்ந்துச்சு. அதே மாதிரி விவசாயிகளுமே நிறைய இடங்கள்ல பாதிக்கப்பட்டாங்க. நிறைய உரிமைகள், அவங்களுக்கான குரல்களை பேசக்கூடிய ஒரு நபராக நின்றவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் தான். அந்த காரணத்தினாலேயே பாத்தீங்கன்னா 1975 நமக்கு எமர்ஜென்சி போட்டப்ப இவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களை கைது பண்ணியிருப்பாங்க. அதுல முக்கியமா ஹை ப்ரொஃபைல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்லக்கண்ணு ஐயா அவர்களையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகு 1992 பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட கம்யூனிஸ்ட் பார்ட்டியோடைய தலைவராக வரார். அதாவது ஸ்டேட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும். 1999 கோயம்புத்தூர் தொகுதியிலிருந்து லோக்சபா தேர்தலுக்காக போட்டியிடுறார். ஓகேங்களா? போட்டிட்டாலும் இந்த தேர்தலில் அவரால் ஜெயிக்க முடியல. இருந்தாலுமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பார். அப்ப இருந்த அரசியல் சூழலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பார். அடுத்ததா நிறைய விருதுகள் இவர் வாங்கியிருக்காரு. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா 2007 ஆண்டு சஹ்யோகி புரஸ்கார் அப்படிங்கிற விருது, தமிழக அரசாங்கத்தினுடைய அம்பேத்கர் விருது எல்லாம் வாங்கியிருப்பாரு. இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப சமீபத்துல 2022 ஆண்டுல தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிற விருது தமிழக அரசாங்கத்தால இவருக்கு வழங்கப்பட்டிருக்கும். இந்த தகைசால் தமிழர் விருது நமக்கு தெரியும், தமிழ் மொழிக்காகவும் தமிழர்களுக்காகவும் பாடுபடக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த தகைசால் தமிழர் விருது வழங்கப்படுது. முதல்ல கம்யூனிஸ்ட் தலைவர் சங்கரையா அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. இரண்டாவது விருது யாருக்கு வழங்கப்பட்டுச்சுன்னா நல்லக்கண்ணு ஐயா அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டுச்சு. சரிங்களா? இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இவருக்கு பல விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான விருதுகளை தான் நம்ம பார்க்கிறோம். இவருக்கு எவ்வளவு விருதுகள் வழங்கப்பட்டாலும் அந்த பரிசு தொகையை அந்த மேடையிலே என்ன பண்ணுவார்னா நலத்திட்டங்களுக்காக அங்கேயே அர்ப்பணிச்சு கொடுத்துருவார். ஓகேங்களா?
எப்பயுமே அந்த ஒரு பிரைஸ் மணியை எடுத்துட்டு போனதா இவருக்கு அந்த சரித்திரம் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரிதான் 2022 தகைசால் தமிழர் விருதுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுத்திருந்தாலும் அது அரசாங்கத்தினுடைய பப்ளிக் ரிலீஃப் ஃபண்ட், பொது நிதிக்கு வந்து வழங்கிடுவார். ஓகேவா? இந்த மாதிரி சிறப்புக்குரிய ஒரு தலைவர் தான் நம்மளுடைய நல்லக்கண் ஐயா அவர்கள். 2024 வந்து பாத்தீங்கன்னா அவருடைய 100th பர்த் ஆனிவர்சரி அப்படிங்கிறது 2024 to 25 வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. சமீப காலங்களில் அவருக்கு நிறைய உடல்நல குறைபாடுகள் வந்து ஏற்பட்டிருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு. 100 வயதை கடந்து வாழக்கூடிய ஒரு வாழும் சரித்திரமாக இருந்த அந்த நபர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. சோ இவர மாதிரியான அரசியல் தலைவர்கள் நம்ம இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த அரசியல் தலைவராக இருக்காரு. இவர மாதிரியான அரசியல் தலைவர்களை இதுக்கப்புறம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தாலும் இவருடைய அரசியல் வாழ்க்கையிலிருந்து பல பாடங்களை நம்ம கத்துக்கலாம். சோ அதனாலதான் இவரை பத்தி நம்ம இங்க கொஞ்சம் பார்த்திருக்கோம். நன்றி. ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வே, அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே, இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே, என் உயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே.